ஹலோ எவ்ரிஒன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பின்னாடி நிறைய எமோஷன்ஸ் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, சில பேருக்கு வந்து இன்ஜினியர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் ஆர் மேபி நீங்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது லைக் மோஸ்ட் ஆஃப் இந்த கோவிட் டைமில் சேலரி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6,000, 8,000, 10,000, 12,000, 15,000 மாதிரி சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1 டேக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் எனக்கு $200 டிப் பண்ணாங்க. அவங்க எதுக்காக $200 டிப் பண்ணாங்க? நான் ஆக்ரோஷமான விஷயங்கள் மாதிரி ஏதாவது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பட் என்ன ரீசன், எக்ஸாக்டாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன நடந்துச்சு, எதுக்காக எனக்கு வந்து $200 டிப் பண்ணாங்க, எப்படி உங்களால் இந்த மாதிரி டிப் வாங்க முடியும்? நான் சொல்லியிருக்கேன், என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் வந்து மோஸ்ட்டாக டிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் ரீசன் பீயிங் சேட், இன்னைக்கு இதை வந்து ஒரு குட்டி கதை மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். வித் தட் பீயிங் சேட், ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து மந்த்லி சேலரியே 14,000 தானா. அவங்களோட டிப்பே நான் அதிகமாக வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நினைக்கும் போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் தட்ஸ் பீயிங் சேட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கும் ஃபைவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இது ஃபைவர் வழியாக பண்ணுற ஒரு ஒர்க்கு கிடையாது. அவங்க பேபால் வழியாக டேரெக்டாக எனக்கு பே பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே டிப் பண்ணும்போது ஃபைவரில் எக்ஸ்ட்ராவாக 20% எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாக வந்து இது ஃபைவர் வழியாக உள்ள கான்டாக்ட் கிடையாது. ஃபைவர்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க எனக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த கிளைண்ட்டை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணல. பட் அந்த கிளைண்ட் வழியோட ரெஃபரல் வழியாக வந்தது இந்த பர்டிகுலர் கிளைண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட் எனக்கு ஃபைவர் வழியாக கிடச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எனக்கு ஹெட்ஃபோன் வாங்கி தந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஹெட்ஃபோன் வாங்கி தந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஹெட்ஃபோன் கூட பக்கத்து ரூமில் தான் இருக்குது. அந்த கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன்னோட சர்வீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ இவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கிளைண்ட், அவங்களுக்கு ரெஃபர் பண்ண கிளைண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஐ திங்க் மார்ச்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 வாட்டி கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது மேபி வந்து 3வது வாட்டியாக இருக்கலாம், 4வது வாட்டியாக இருக்கலாம். ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க கூட தான் செஷன். லாஸ்ட் வீக் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். லாஸ்ட் வீக் அதிகமாக ஒர்க் இருக்குன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஒரு 2 வீக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைட்டான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன். சரி, காம்ப்ளெக்ஸான ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே செய்யாது. ஜூமில் அவங்க சில சம்பவங்கள் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் சும்மா ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருக்கும். சில டைம் யாருக்காவது சில பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கூப்பிடுவாங்க, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவேன். நாங்கள் எல்லாரும் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க எங்கூட 2 விமன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சேட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. திடீர்னு எங்கே வேணும்னு சொல்லி கூடுவாங்க, அங்கே போகும். இதுதான் என்னோட ஆக்சுவலான வெளியே இருந்துட்டு இருந்துச்சு. பட் இதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் எங்கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னோட ஒர்க்கோட குவாலிட்டி வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். பட் என்னோட பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி, என்னோட ஒரு கம்யூனிகேஷன் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது. சார், மேடம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து கூப்பிடவே மாட்டேன். நாங்கள் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நார்மலாக மோஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் சேட்டில் வந்து இந்த அந்த டெனார் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் சென்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க பார்த்து அவங்க செம்மையாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாகவே என்னோட கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ஜாயபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபேக்டர் ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் அவைலபிளாக இருப்பேன். சம்டைம்ஸ் லைக் 99.99% அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண, ஓகே உனக்கு $200 டிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து ரொம்பவே ஒர்க்கை வந்து ஸ்பெக்டாகுலராக பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண இல்லவே இல்லை. ஒரு நாள் நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக டின்னர் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் முடிச்சுட்டு கரெக்டாக ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நம்மளோட டைம் படி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 o'clock இருக்கும். அவங்களுக்கு 8:30 வரைக்கும் நடக்கும். ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. நைட்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டுக்கு அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் 4 o'clockலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. சரி, 1 ஹவருக்கு அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன். பட் அலாம் அடிக்கவே இல்லை. அப்படி தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்கும்போது ஷாக் ஆகினேன். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அந்த ரூமில் போய் தூங்கிட்டு இருந்தேன். அடுத்து அவங்க பார்க்கும்போது அவங்க நிறைய 25 மெசேஜஸ் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்டு அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? நார்மலாக மற்ற சில கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எதுக்காக நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பட் அந்த கிளைண்ட் அப்படி கேட்கவே இல்லை. அவங்க கிளியராக கேட்ட விஷயம் என்னன்னா, உனக்கு என்ன ஆச்சு, இது வந்து நீ பண்ண விஷயம் ஒன்றை மாதிரியே இல்லை, நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், திடீர்னு இதாக ஆயிடுச்சா, நாங்கள்லாம் பயந்துட்டோம், உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு இல்லை பயலாம் இல்லை. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் ஆக்சுவலாக தூங்கிட்டேன், சாரி அபவுட் அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. நாங்களாம் வந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட நான் இதெல்லாம் எடுத்து அனுப்பினேன். கம்ப்யூட்டர் கூட ஆடில் தான் இருக்குது, நான் தான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் இது பண்ணவே இல்லை. அண்ட்
அந்த இன்வாய்ஸ் சென்ட் பண்ணும்போது கூட அதை நான் கிளியராக ஒரு இடத்துல பிளாக் மார்க்கில் இண்டிகேட் பண்ணி இந்த பர்டிகுலர் இடத்துக்கு நான் சார்ஜ் பண்ணல, ஏன்னா அந்த இடத்துல தூங்கிட்டே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் பே பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிச்சுட்டு எனக்கு அதுக்கெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல நீ இதெல்லாம் போட்டிருக்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நேற்று தான் பே செக் அனுப்பினேன். அவங்க வந்து நான் நார்மலாக ஒர்க் முடிச்ச உடனே பேமெண்ட்லாம் அனுப்பவே மாட்டேன். அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஒரு 3 days 4 days வெக்கேஷன் எடுக்க போகிறேன், 1 week வெக்கேஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. நான் வெக்கேஷன் அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் மெசேஜ் அனுப்பேன், நீங்கள் வெக்கேஷன்லேருந்து வந்துட்டீங்களா, நான் வந்து பேமெண்ட் அனுப்பலாமா இல்லாட்டி உங்களுக்கு டிலே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். அவங்க வந்து எப்போ கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த இது ஐ மீன் லைக் அந்த இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுவேன். நார்மலாக சிலர் வந்து டக்குன்னு அனுப்புவாங்க, சிலர் வந்து டக்குன்னு முடிப்பாங்க, ஓகே அது எனக்கு தெரியும். பட் வந்து எனக்கு வந்து இப்படி அவங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீங்கள் அனுப்பிவிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அதுவும் ஒரு ஃபன் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. நான் சும்மா மோஸ்ட் ஆஃப் த டைம் சும்மா தான் உட்கார்ந்துருப்பேன். சும்மா உட்கார்ந்துருக்க டைம் சில டைம் ஸ்ட்ரீமும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம், அவங்களோட செஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரீமும் பண்ணியிருக்கோம். அதே டைமில் நான் வந்து மூவிஸ் பார்ப்பேன், பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட சொல்கிறேன் மல்டி கம்ப்யூட்டர் செட்டப் என்னால் பண்ண முடியும் தான். ஸோ 100% என்னோட ஃபுல் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் மேபி லைக் அந்த CPU மாதிரி தான் 1 or 2% யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப ரேராக எப்போது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்பாங்க, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அண்ட் பேசிக்கலி இவ்வளோ ஒரு விஷயம் தான். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சர்வீஸ் அண்ட் என்னோட ஸ்கில்லுக்கு தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பே பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வராங்க, அந்த செஷன் இருக்குது, அந்த செஷன் வந்து ஒரு 100 people கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 100 people யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த இது கண்டிப்பாக இந்த செஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஐ மீன் லைக் லிங்க் எடுத்து எனக்கு நான் முந்தானத்து ஒரு வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க, நான் இப்படி என்னோட கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது இரிலேட்டடாக ஒரு விஷயத்தை வந்து உள்ளே எழுப்பாங்க. அப்போ அதே நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுக்காக தான் எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. நான் அதை பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ண மாட்டாங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பீப்பிள் இருப்பாங்க, யாரோ எங்கிட்ட ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து டேரெக்டாக வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசர் ஆர் மேபி வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஒரு டெக் சப்போர்ட் ஹையர் பண்ணுறீங்களா, அவன் எனக்கு வந்து நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவனை கொஞ்சம் நேரமாக உயிர் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அவன் எதுவுமே மதிக்காமல் என்ன பண்ணான்னு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணால், ரொம்பவே இதாக இருக்குது, ஏதாவது பார்த்து போட்டு அவனுக்கு பண்ணி கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காதா எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் டேரெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஐ மீன் லைக் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது அவர் உங்களுக்கு டிப் பண்ணுவார். ஏன்னா வந்து அந்த செஷனே அப்படி தான், யார் வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ வந்து டொனேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லாகவே டொனேஷனால் ஃபண்ட் ஆகிற ஒரு சம்பவம் தான், ஒரு ஈவெண்ட் தான். அதில் நான் கேட்டேன்னா டெக் சப்போர்ட்டுக்கு தனியாக ஒரு டொனேஷன் ஃபார்ம் வைக்க முடியுமான்னு கேட்டேன்னா அவங்க வைப்பாங்க. பட் நான் இது வரைக்கும் அது கேட்டது கிடையாது, நான் கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஐ மீன் லைக் இட்ஸ் அவங்க வந்து ரொம்பவே ஹை ப்ரொஃபைலான ஒரு கிளைண்ட் தான் எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி எந்த இடத்துல எனக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுதோ அந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன். எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது என்னோட ஸ்கோப்பே இருக்காது. பட் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த விர்ச்சுவல் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஜேபேக் வச்சதுக்கு பதிலாக PNGயில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். சிலரோட விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த டைமில் நான் அவங்ககிட்ட வந்து மெசேஜ் அனுப்பேன், அவங்ககிட்ட நான் மெசேஜ் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் மாதிரி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் தமிழன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு எனக்கோட நேம் தெரியும், யாருமே தமிழான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே தமிழன் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, வாட் இஸ் அ டேக் அவே ஹியர்? இங்கே இன்றைக்கி வந்து இதில் பாயிலிங் பாயிண்ட் மாதிரி அப்படியே மொத்தமாக இதை போட்டு ஒரு பாயில் பண்ண ஃபஸ்ட் விஷயம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நான் தயக்கப்பட மாட்டாங்க. ஐ மீன் லைக் நான் அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நீங்கள் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த 1 ஹவருக்கு என்ன நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்க, இந்த 1 ஹவரில் வந்து என்னை வந்து ஃபுல்லாக ஆக்குபைடில் நீங்கள் வச்சாலும், ஆக்குபைடு வைக்காமல் சும்மா என்ன வச்சாலும் எனக்கு வந்து என்னென்னா நான் ஒரே ரேட் தான் சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எப்போது ஹைடெக் ஜாப் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கும் நான் சும்மா காசு வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஸ்கோப்பில் இல்லாத ஒர்க்கு அவங்களோட ஒர்க்கையுமே சம்டைம்ஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தருவாங்க. அது நான் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுனால அவங்க எக்ஸ்ட்ராவாக எனக்கு டிப் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா டைம் ஜோன் தான் முக்கியமான விஷயம். ஃபுல் டைம் அவைலபிலிட்டி மாதிரி அவங்களோட டைம் ஜோன் ஜஸ்ட் ஒரு நாளுக்கு வந்து 4 hours ஸ்லீப் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டைம் லைன் ஃபாலோ பண்ணணும். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணணும், இதே கேப்பில் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நான் இதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பையன் எப்போ கூப்பிட்டாலும் வராயா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம். அண்ட் அவங்க டிசம்பர் 2க்கு ஒரு செஷன் கூப்பிட்டுருக்காங்க, 2021 வந்து 2-3 செஷன்ஸ்னு சொல்லிட்டு போய் புக் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அது ஒரு குட் கான்டாக்ட் அண்ட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு தேங்க்யூ மெசேஜ் அனுப்பினா அவங்க சொன்னாங்க, அது தேங்க்யூ மெசேஜுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை யூ டிசர்வ் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு கைண்டான ஒரு கெஸ்டர் தான். ஸோ நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஃபைவரில் ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கிளைண்ட்டாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டு நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ப்ராஃபிட் கிடைக்கும். புரியலையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்களா, நிறைய அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அத்லெட்டிக்ஸில் நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ இன்க்ளூடிங் மீ என்ன கூட சொல்லலாம். அப்போ அத்லெட்டிக்ஸ்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம், அந்த 6 பேக்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டோம். நாங்கள் எங்களோட ஃப்ளோவை போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்போம். பட் கூடவே சேர்ந்து என்ன கிடைக்கும்னா ஸ்பீட் கிடைக்கும், ஃபிட்னஸ் கிடைக்கும். அதே டைமில் 6 பேக்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண மாட்டோம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிட்னஸ் போகணும்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஸ்பீட் வேணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 6 பேக்ஸ் வேணும்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் எங்களுக்குலாம் அது நார்மலாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் வந்து டார்கெட்டாக ஆர்மேபி வந்து ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிட்டு அதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிப்பு, அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் கிரேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் காசு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏதாவது சில விஷயங்களை கோட்டை விடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சில டைம் வந்து சில பேர் பேமெண்ட் முடிச்சுட்டு போயிருப்பாங்க, ஆர்டர் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்குலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் மேபி வந்து சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில டைம்ஸ் 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது அதில் விட்ட குறை தொட்ட குறை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா பே வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க பே பண்ணும்போது ஆர் மேபி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிப் பண்ணுவாங்க. ஆர் மேபி வந்து புதுசாக யாராக்காவது என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. நான் வந்து வாண்டட் பே என்ன மாட்டேன்னா கேட்க மாட்டேன். ஸோ ஏன்னா வந்து 4 ஹவர்ஸ் நான் நிறைய விஷயத்தில் எனக்கு எனக்கு என்னோட டைம் வேல்யூபிள்னு எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் தோணாது. ஸோ அதுவும் நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா உடனே பே பண்ணுங்க, உடனே பே பண்ணுங்க, உடனே பே பண்ணுங்க. எனக்கு வந்து 15ஆம் தேதி வந்து என்னோட செல்லர் லெவல் வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும். ஸோ உடனே நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் க்ளோஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு இன்வாய்ஸ் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒருவேளை வராமல் கூட போகலாம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ தட்ஸ் பீயிங் செட். வேறு மோஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் மாதிரி தான். நீங்கள் காசுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். உங்களால் என்ன பண்ண முடியும்னா சர்வே ஆக முடியும். தட்ஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் இட். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.